இப்போ நாங்கள் பார்ப்போம் நோம்பில் நாங்கள் என்ன செய்கிறோம்ட்டு. சரி, நான் எனக்கு இப்போ ஒரு மெனு கார்டு இருக்கேன் என்கிட்ட. மெனு கார்டு வச்சிருக்கேன் கலோரியோடு சேர்த்து. நாங்கள் நோம்புக்கு இப்போ இஃப்தாரில் நாங்கள் என்ன எடுப்போம் சொல்லுவோம். இஃப்தாரில் நாங்கள் இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக போவோம். இந்த இதில் மட்டும் இஃப்தாருக்கு நாங்கள் என்ன எடுப்போம்? ஈச்சப்பழம். அதான் நம்பர் 1 வந்து எங்கள்கிட்ட ஈச்சப்பழம். 2வது என்ன எடுப்போம்? சோட்டீட்ஸ். 3வது கஞ்சி. 4வது ட்ரிங்க்ஸ். இந்த 4 தான் எங்கே போனாலும் எங்களுக்கு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டேட்ஸ், 2வது கஞ்சி, 3வது சோட்டீட்ஸ், 4வது ட்ரிங்க்ஸ். ரைட். நான் எவ்வளோ சொன்ன ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும்? 2000 to 2500 கிலோ கலோரி தான் தேவை. இதில் ஆக வேலை செய்யாமல் செடன்டரியை சொல்லுவோம். செடன்டரியாண்டா சும்மாவே இருக்கிறது. அவங்களுக்கு தேவை 1600 to 2000. அவங்க 2500 போகலாம். ஏன்னா அவங்க ஒன்றும் வேலை செய்யறதில்லை. ரைட். நான் 2000 வச்சுக்கலாமே. 2000 எங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவை. இப்போ ஒரு டேட்ஸில் கால்குலேட்டர் இருந்து அடிங்க. ரைட். ஒரு ஆள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. ரைட். ஒரு டேட்ஸில் 65 கிலோ கலோரி இருக்குது ஒரு ஈத்தம்பழத்தில். சாதாரணமாக நோம்பில் இஃப்தாருக்கு எத்தனை ஈத்தம்பழம் எடுப்போம்? குறைஞ்சது 3. ரைட். அடிங்க. 3 × 65. ரைட். ப்ளஸ். சரி. ரைட். 3 ஈத்தம்பழம் சாப்பிட்டீங்க. இப்போ ஒரு கஞ்சி குடிக்க போகிறீங்க. கஞ்சி லெவல் இருக்கும். நான் சொல்கிறேன். நான் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் கஞ்சி, நார்மலான சிக்கன் கஞ்சியில் குறைஞ்சது 200 தொடக்கம் 300. நடுவில் இடங்களில் 250 கிலோ கலரி ஒரு கஞ்சி, சிக்கன் கஞ்சிக்கு வரும். சரி. கஞ்சியும் குடிச்சாச்சு. 3 ஈச்சம்பழம் சாப்பிட்டீங்க, கஞ்சியும் குடிச்சிங்க. ரைட். வேற என்ன? சோட்டீட்ஸ். என்ன ஸ்பெஷலாக என்ன சோட்டீட்ஸ்? அந்த வளமையான எல்லா டைம் இருக்கிறது சமோசா, சிக்கன் சம்சா. ரைட். ஒரு சிக்கன் சம்சா இருக்கிறது 250 கிலோ கலரி. சரியா? 2 எடுப்புமா 3 எடுப்புமா? 2. ரைட். 2 சம்சா 250 2 கூட்டிகிட்டு வருதுங்களே. ரைட். அதுப்போ 2 சம்சா நிப்பாட்டுவோமா? இன்னும் 2 பெட்டிஸாக எடுப்போம் தானே? ரைட். 2 பெட்டிஸுக்கு 200 போடுவோம். 200 2. சரியா? பக்கத்தில் வடை உண்டு, மீதிக்கு சின்ன வடை உண்டு, பருப்பு வடை உண்டு. ரைட். அதையும் எடுப்போம். 150. சரியா? இப்போ டேட்ஸ் எடுத்தாச்சு 3, கஞ்சி ஒன்று குடிச்சாச்சு, இவ்வளோ சோட்டீட்ஸ். அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் ட்ரிங்க்ஸ். என்ன பிரதானமாக நாங்கள் எடுக்கிற ட்ரிங்க்ஸ்? ஃபலூடா. கரெக்ட். சரியா? ஃபலூடாவில் வகையாயிக்கு பேசிக் ஃபலூடா ஆயிக்குது. ஃபலூடா வித் ஐஸ்கிரீம், ஃபலூடா வித் ஜெலி அண்ட் நட்ஸ், ஃபலூடா வித் கன்சன்ட்ரேட் மில்க். இவ்வளோ வகையான சாதாரணமாக எடுக்கிற நாங்கள் ஃபலூடா வித் ஜெலி அண்ட் நட்ஸ். ஐஸ்கிரீம் போட்டு தான் எடுப்போம் ஃபலூடாவில். ரைட். அந்த ஃபலூடாக்கு உரிய கிலோ கலோரி வந்து சாதாரணமாக 500 தொடக்கம் 700. நடுவில் ஒரு 600 போட்டுக்கொள்வோம். சரியா? 600. இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 2000. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை? 2000. குறைஞ்ச 2000. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்குரிய கலோரி 2000 அப்ராக்சிமேட் எடுத்தோம். இஃப்தாரை எடுத்துக்கோம் 2100 எடுத்துட்டோம். சரியா? அது பிறகு எங்கள் நடைமுறையில் இருக்கிறது மாரிபு பிறகு தொழுதுட்டு வந்து பல பெரிய இஃப்தார்கள் என்ன பிரியாணி நிற்கும். அப்படி தானே? இல்லாட்டி சாப்பாடுக்கு ஒரு இஷா டைமுக்கு போகிறது எங்களுக்கு டின்னர் எடுப்போம். இவ்வளோ பெரிய இஃப்தாரையும் நாங்கள் எடுத்துட்டு டின்னர் ஒன்றையும் எடுப்போம். அந்த டின்னருக்கு எவ்வளோ? பிரியாணி வந்து போட்டேன்டா 800 தொடக்கம் 1200 கிலோ கலரி வரும். சரியா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டால் 700 தொடக்கம் 1000 கிலோ கலரி வரும். அப்போ சாதாரண ஒரு 700 போடுங்களே. ரைட். 700 டின்னரையும் எடுத்தாச்சு. ரைட். அதுக்கு அதோட முடியுமா? திருப்பி சஹர். அந்த ஒரு நாளுக்குள்ளே இவ்வளோ நடக்குது. திருப்பி சஹரில் நாம் நார்மலாக எடுக்கிற ரைசன் கறி தான். நார்மல் எல்லாருமே ரைசன் கறி தான் எடுப்போம். ரைசன் கறிக்கு 600 to 900. எக்ஸாக்டாக ஒரு 750 போடுவோமே ரைசன் கறிக்கு. 750. பெரும்பாலான கிட்ட பழக்கம் உண்டிக்குது சஹருக்கு சாப்பிட்டு டீ ஒன்று குடிக்கிறது. நோம்பு வாங்க செல்லத்துக்கு முன் டக்குன்னு ஓடி போய்த்து ஒரு டீ ஒன்று குடிப்போம். அப்படித்தானே? ரைட். ஒரு டீக்கு 75 கிலோ கலரி. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வந்தீங்க? அந்த 12 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ சாப்பிட்ருக்கோம்? 3700 சாப்பிட்ருக்கோம். அந்த 12 மணி நேரத்துக்குள்ள. மிச்சம் 12 மணி நேரம் நோம்பு. சரிதானே? மிச்சம் சுபலேருந்து மாறி போகும் 12 மணி நேரம் நோம்பு. 0. தண்ணியும் குடிக்கிறதில்ல. நோம்பு துரத்திலிருந்து அடுத்த சஹர் வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம் 2 நாளைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு. சரியா? இது தொடர்ந்து 30 நாள் செய்கிறோம். 30 நாள் செஞ்சோன்னா நோம்பு பிடிச்சி எங்களுக்கு உடம்பு குறையுமா குறையாதா?
நோம்பு பிடிக்கிறதுனால. இந்த நோம்புல எங்களுக்கு ஆன்மீக ரீதியான பலன் அது வேறு. அது நியத்துக்குரிய அல்லாஹ் சௌமொழி ஏன்னா அப்படி தானே சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறா நோம்பு எனக்குரியது, அது நான் அதுக்கு பிரதிபலன் நான் கொடுப்பேன் உண்டு. ஆனால் ஆரோக்கியமாக அந்த ஹெல்த்தியான பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்குமா இந்த நோம்பால்? இல்லை தானே, கிடைக்காது. உடற்பருமன் அதிகரிக்கும். எங்களுக்கு நோம்பு காலத்தில் தான் எங்கள் கிளினிக்கில் சுகர் பேஷண்ட் கூட வர்றது. அப்படி தானே, சுகர் பேஷண்ட் கூட சுகரை கூட்டிக்கணும் வர நோம்பில், ப்ரெஷரை கூட்டிக்கணும் வர நோம்பில், ரைட்? எல்லாம் சீனி போட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், உப்பு போட்டு சாப்பாடு, கெச்சப், சோஸ், பிக்கிள்ஸ், அச்சாறு எல்லாம் போட்டு சாப்பிட நோம்பில். அப்போ ஹார்ட் அட்டாக் கூட வர நோம்பில், ஹார்ட் ஃபெயிலியர் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கூட வர நோம்பில்.